கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பேச ஆசைப்படுகிறேன். எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ. இந்த இடத்துல எரேமியா இப்பொழுது கட்டப்பட்டவனாய் காணப்படுகிறார். தேவன் கட்டப்பட்ட இருந்த அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கை நிறைவேறுமா என்று சொல்லி அவன் நினைத்திருந்த பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். இங்கே வேதம் வாசிக்கிறோம், அப்பொழுது மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உண்டா இருக்கும். வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணியிருப்பார். ஆனாலும் நீங்கள் ஒருவேளை பல நெருக்கத்தின் மத்தியிலே, பல சூழ்நிலைகள் மத்தியிலே, பல உபத்திரத்தின் மத்தியிலே, பல வேதனைகள் மத்தியிலே, பல சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படலாம். எனக்கு இந்த காரியம் நிறைவேறுமா, இது நடக்குமா, முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனாய் கர்த்தர் நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, நீ கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும், வியாதியில கட்டப்பட்டிருக்கலாம், ஒரு பிசினஸ்ல கட்டப்பட்டிருக்கலாம், பில்லி சூழ்நிலை சாசு கட்டினாலே கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவாரானால் அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே எரேமியா அதை விசுவாசித்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவருக்கும் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றை. அன்பு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நான் கிறிஸ்தவனா இல்லையே, நான் உலகனா இருக்கிறேன் நினைக்கிறேன். நான் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவ அல்லவனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில என்ன வேண்டி விரும்பி இயேசுவிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறாயோ, இதை சொல்றது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அது நிச்சயமாகவே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உன் வாழ்க்கையில எதெல்லாம் விரும்பி எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தனை அற்புதங்களை செய்து அநேகர் பெற்றுக்கொண்ட வெற்றிகள், அநேகர் பெற்றுக்கொண்ட விடுதலைகள் இன்றைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இன்றைக்கு உயிரோடு கொண்டிருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆகினாலே நீங்கள் விரும்புகிற காரியங்களை இன்றைக்கு அவர் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் நிச்சயமாக செய்வார், முடிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.